நிலை மாலும் சிவ சிவ என்கிற தேவரும் ஆவார். சிவ சிவ என்கிற சிவகதிதானே, சிவ சிவ என்கிற சிவகதிதானே. இன்னைக்கு பிரதோஷத்துக்கு வந்துருக்குது, பெரிய பாக்கியம். என்ன தெரியுங்களா? 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார் முக்தி பெற்ற நாள் இன்னைக்கு. என்ன நாயன்மார் தெரியுங்களா? கூட்டுவா நாயனார் ஒருத்தர். அவர் வந்து செல்வத்தில் மிக சிறந்து இருந்தார். ஆனால் அவருக்கு சொந்த பந்தம்ன்றது யாரும் கிடையாது. அதனால் நம்ம ஒரு ராஜாவாக சொந்த பந்தம் நாடு மக்கள் நமக்கு கிடைப்பாங்கள்ல. அதனால் என்ன பண்ணார், அந்த ஊரில் முடி சூட்ட அடியார்கிட்ட போய் கேட்குறாரு, எங்க எனக்கு முடி சூட்டி விடுங்க, நான் சிவத்தொண்டு செஞ்சுட்டு அரசாட்சி ஆள்றேன்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அரசு வழியில் வரவங்க தான் முடி சூட்டுவோம், உங்களுக்கெல்லாம் முடி சூட்ட மாட்டோம், நீங்கள் பணம் காசு வச்சுருக்கலாம், இருந்தாலும் அந்த வம்சத்தில் நீங்கள் வரல, சூட்ட மாட்டேன்னுட்டாங்க. இவர் வந்து பெரிய சிவபக்தர். என்ன பண்ணது, நடராஜ பெருமானத்தை வந்து முறையிட்டார், பெருமானே எனக்கு முடி சூட்ட மாட்டேன்றாங்க, நீ பதவி எனக்கு குருசாமி, நான் நல்லா ஆட்சி செய்கிறேன், சிவப்பணி செய்கிறேன் அப்படின்ட்டு பெருமான்கிட்ட உருகி மனம் வேண்டினார். பெருமான் அன்றைக்கி இரவு என்ன பண்ணார், அவர் கனவுல வந்து உனக்கு எதுக்குப்பா மணிமுடி, என் திருவடியை உனக்கு வைக்கிறேன். அதாவது மணிமுடி வச்சா சில காலம் போட்டு அது எடுத்துருவாங்க. நீங்கள் மற்ற தெய்வத்தெல்லாம் பாருங்கள், கிரீடம் வச்சுருப்பாங்க. அதாவது ஒன்று வச்சா ஒரு நாளைக்கு எடுக்க போகிறேன்னு அர்த்தம். பதவி ஏற்றாருன்னா ஒரு நாள் இறங்க போகிறான்னு அர்த்தம். நம்ம சாமிக்கு பார்த்துருக்கீங்களா, கிரீடம் இருக்கா? கிடையாது. அவர் தடியே தான் மணிமுடியாக இருக்கும், அது எடுக்க முடியாது. ஏன்னா எப்போவுமே நிரந்தர தலைவர் இருக்குது. அதனால் இவர் சொல்லிட்டாரு, சாமி என் திருவடியும் உன் தலைமையில் வைக்கிறேன் அப்படின்ட்டு தன் திருவடி எடுத்து அவர் சிரசில் வச்சார். நீ எப்போவுமே ராஜா தான் அப்படின்னு வச்சு அவருக்கு அருள் புரிஞ்ச நாள் இன்னைக்கு. அவர் வாழ்ந்து இறைவன் திருவடியை சிதம்பரத்தில் சாமி கும்பிட்டு அப்படியே போய் மூலஸ்தானத்தில் ஒடுங்கினால இன்னைக்கு கூட்டுவ நாயனான்னு பேர். பெருமான் திருவடி அடைஞ்ச நாள் இன்னைக்கு வந்து பிரதோஷம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் பெரிய பாகியம். இன்னைக்கு ஏதோ எங்கேயோ செஞ்சு வச்சிருக்கீங்க புண்ணியம், இன்னைக்கு வந்து பெருமானை தரிசனம் பண்ணுறது இல்லைன்னு நினச்சிங்க. நம்ம கிளம்புவோம், ஏதோ வினைங்கன்னா தடுத்து வேறு எதனா அமுச்சு விட்ருவோம் நம்மளை. அது புண்ணியம் இருந்ததால நம்மளை முடிவை பிடிச்சி வந்து இங்கே வர பிடிச்சி அதுக்கு பெருமானுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த நாள் தான் இந்த நாள். அடி 63 நாயன்மார்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் இறைவனுக்கு கொண்டு செஞ்சுருப்பாங்க. நமக்கு ஏன் அந்த 63 நாயன்மார்கள் காமிச்சாங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பிடிச்சிங்கப்பா. ஒருத்தர் பூ கட்டி மாலை போட்டார், ஒருத்தர் இப்போ கண்ணப்ப நாயனாக நம்ம கண்ணு கொடுக்க முடியுமா? இல்லை சிறுகண்ட நாயனாக பிள்ளைக்கறி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இல்லை திருநீலகண்ட மாதிரி மனையை ஒதுக்கி வச்சுட்டு வாழ முடியுமா? குடும்பத்தில் அதுவும் முடியாது. அதுதான் சொன்னார் பட்னத்து சாமி, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் நான் அல்லேன். அதாவது சிறுதொண்ட நாயனாம தொண்டு செய்யலாம் பார்த்தா என்னால் முடியாது சாமி அப்படின்னு பட்டணத்து சாமி சொல்கிறாரு. அப்புறம் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன். திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டம் நாங்கள் மனைவி சொன்னதால் கிட்டத்தட்ட 60 வருஷ காலம் ஒரே வீட்டில் இருந்து கணவன் மனைவி தனித்தனியாக வாழ்ந்தாங்க. திருநீலகண்டர் சாமி வந்து அவனை சேர்த்து வச்சு இளைஞரை கொடுத்தாரு சிதம்பரத்தில். அந்த மாதிரி என்னால் வாழ முடியாது சாமி சொன்ன சொன்னேன். அது சொன்னது 6 நாளால் கண்ணப்பன் போல் கண்ணு அப்ப வல்ல அல்லே. ஒரே ஒருத்தர் தொண்டு செஞ்சார். யாரு? கண்ணப்பன் கண்ணு கொடுத்தாரு. என்னால் அதுவும் செய்ய முடியாது. இனி சென்று காலத்தி அப்பனுக்கு ஆளாவது எப்படி? அது இந்த 3 தொண்டியும் நான் செய்ய முடியாது சாமி, உன்னை எப்படி ஒன்று அன்பாக வந்து பிடிக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 7000 கோடி சொத்தை விட்டுட்டு வந்த பட்டினத்து சாமி சொல்கிறாரு. நம்ம அவருக்காக 2 மணி நேரம் விட முடியல. நினச்சி பாருங்க, 7000 கோடி விட்டுட்டு துறவியான பட்டின சாமி எதுவுமே உனக்கு செய்யலன்னு சொல்கிறாரு. நம்ம பிரதோஷ டைமில் ஒரு 2 மணி நேரம் அப்படி எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கி வந்து சாமியை தரிசனம் பண்ண நமக்கு நேரம் இல்லைன்னு
அந்த நேரம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போக மாட்டோம். முதல்ல ஹாஸ்பிட்டல் வேலையை அப்புறம் பார்த்தா கம்பெனி கூட மாற்றிக்கலான்னு தரோம். ஆனால் சாமிக்காம நேரம் நம்ம அவருக்காக நீங்கள் 1 மணி நேரம் ஒதுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக 1 வருஷம் ஒதுக்கி வேலை செய்வார் சாமி. அந்த மாதிரி பெருமானவர். நம்ம 1 அடி எடுத்து வச்சா 100 அடி நம்மளை நோக்கி வருது. நம்ம 1 அடி தான் எடுத்துக்க மாட்டோமே. அது ஏன்னா நம்மளோட வல்வினை அப்படி.